நம்ம ஹீரோவோட காதலிய ரவுடி பசங்கன்னா அடிச்சு அசிங்கப்படுத்தினால நம்ம ஹீரோவால தாங்கிக்க முடியாம அந்த பொண்ணை சைக்கிள்ல கூட்டிட்டு அவனுங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்காக அவங்க கோட்டைக்கே கிளம்புறான். அந்த கோட்டையில தான் அந்த ரவுடிகளுக்கான தலைவன் இருப்பான். அவன் கிட்ட சொல்லி எவன் காதலியை அடிச்சானோ அவனை நல்லா அடிச்சு அவனை இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கலான்னு கூட்டிட்டு போறான். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த ரவுடிகளுக்கான தலைவனை பாக்குறதுக்காக சிஎம் சாரே வந்திருப்பாரு. இப்படின்னா இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டு தன்னோட காதலிய அந்த ரவுடிகளோட தலைவன் கிட்ட கூட்டிட்டு போறான். இதெல்லாம் பாக்குற சிஎம்ஓ இவன் ஒரு பெரிய ரவுடின்னு இவனை பார்க்கலான்னு வந்தா ஒரு சின்ன பையன் கீழே இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டு மேல வரான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் நடந்த எல்லாத்தையுமே இந்த ரவுடிகளோட தலைமை கிட்ட சொல்றான். அவரும் இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இவன் அப்படியே வெளியில கூட்டிட்டு போய் நீ என்ன சிஎம் முன்னாடியும் எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அசிங்கப்படுத்தினால இன்னும் 24 மணி நேரத்துல உன்னோட குடும்பமே இருக்காதுன்னு சொல்றான். இவனும் கால்ல விழுந்து எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா எந்த வேலையுமே ஆகல. இந்த பெரிய ரவுடியோட மனைவி கிட்ட போயும் என்ன வேணான்னு செஞ்சுக்க சொல்லுங்க, ஆனா என் குடும்பத்தை விட்டுருங்கன்னு எவ்வளவோ கெஞ்சுறான். ஆனா விடுற மாதிரி தெரியல. அதனால அந்த 24 மணி நேரமும் அவங்க குடும்பத்தையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க தங்கச்சி காலேஜுக்கு போனா கூட அவளுக்கு எதாவது ஆயிருச்சான்னு போய் பாக்குறதும், அவங்க அண்ணன் வேலைக்கு கிளம்புறப்ப அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு அவன் பின்னாடி போய் பாக்குறதும், இப்படி எல்லாரும் பின்னாடியுமே போய் அவங்க எல்லாரையுமே சேஃப்டி பண்ணி வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறான். அப்ப பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த ரவுடியோ இவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கிட்ட இறங்குறாங்க. தன்னோட குடும்பத்தை காப்பாத்தணும்னா இவனுங்க எல்லாரையுமே அடிக்கணும்னு இவனுங்க எல்லாரு கூடயுமே பயங்கரமா சண்டை போட்டு சராமரியா அடிச்சு தன்னோட குடும்பத்தையும் காதலியவும் காப்பாத்திடுறான்.